ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கலவேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸோட ஒரு வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்திற்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கோர்ட்டு உதவியாளர் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 4690 காலி பணியிடங்கள் ஆல்ரெடி அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்குமே தனித்தனியாவே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோடைய முழு டீடைல்ஸ் தான் இப்ப நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பா கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கிற யார் வேணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஓபன் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸாமினர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், கிளீனர்ஸ் ஒர்க்கர், மசால்ஜி, டிரைவர் போஸ்டிங், டைபிஸ்ட், ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. சோ 38 மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா நோட்டிபிகேஷனுமே அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 27/5/2024 சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த டிரைவர் போஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 15,900 முதல் அப் டு 45,000 சம்பளம் வாங்க முடியும். இதே ஆபீஸ் அசிஸ்டன்ட் பைக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் அதே தான் 21,000 இருந்து சம்பளம் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 57,000 சம்பளம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேன் இதுக்கெல்லாம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். இதுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா 15,700 முதல் அப் டு 42,000 சம்பளம் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினர் பேலிஃப் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சம்பளம் நிர்ணயிச்சிருப்பாங்க. 19,500 முதல் 71,900 சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு போஸ்டிங் தனித்தனிவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் பிளஸ் அதுக்கான சம்பளமும் பாத்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. சோ மறுபடியும் சொல்ற நண்பர்களே 27/5/2024 நீங்க அப்ளை பண்ணிக்கணும். சோ தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி 29/5/2024 வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்கு எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷன் இதே இப்ப நான் டிரைவர் போஸ்டிங்னா உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் அடிஷனலா இருக்கும். இது நைட் வாட்ச்மேன்னா உங்களுடைய கல்வி தகுதி நிர்ணயிக்க வச்சது படி போல பிளஸ் பாத்தீங்கன்னா SC ST இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிடும். இதே மாதிரி முன்னுரிமை பெற்றீங்கன்னா அவங்களுக்கான ஜாப் இதுல கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியா நிர்ணயிப்பு வச்சிருக்காங்க. இதை நீங்க ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க டைரக்டா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனித்தனியா ஓபன் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜாப் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நம்மளுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் 38 மாவட்டத்துக்குமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம சொன்னதுதான் ஆபீசர் சிஸ்டம் இருக்கட்டும், டைபிஸ்டா இருக்கட்டும், பேலிஃபா இருக்கட்டும், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இருக்கட்டும், கிளீனர்ஸ் இருக்கட்டும், அதே மசால்ஜி போஸ்டிங்கா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 8 வகையான பணிகள் ஒரு மாவட்டத்திலுமே தனித்தனியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.